ஆண்டிப்பட்டி அக்னி நட்சத்திரம் மகாராஜன் vs லோகிராஜன். மகாராஜன் லோகிராஜன் சகோதரர்கள் என்றால் ஆண்டிப்பட்டி அரசியலில் மிகவும் பிரபலம். இவர்களில் அண்ணனான மகாராஜன் திமுகவிலும் தம்பியான லோகிராஜன் அதிமுகவிலும் இருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளுமே கடந்த 2 தேர்தல்களாக இவர்களுக்கு சீட் கொடுத்து மோதவிட்டு வருகிறது. 2 முறையுமே அண்ணன் மகாராஜன் தான் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். ஆனாலும் அசராத தம்பி லோகிராஜன் ஹாட்ரிக் முயற்சியாக இந்த தேர்தலிலும் அண்ணனோடு மோத ஆயத்தமாகி வருகிறார். இந்த முறை தொகுதி தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்லும் லோகிராஜனின் ஆதரவாளர்கள் திமுகவில் எம்பியான தங்க தமிழ்ச்செல்வனும் மகாராஜனும் பொது இடத்தில் ஒருமையில் நவரசமாய் பேசிக்கொள்ளும் அளவுக்கு ஒருவருக்கொருவர் உள்ளடி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிரச்சனையிலும் இருவரும் நேரடியாக மோதிக்கொண்டனர். அடுத்ததாக தங்க தமிழ்ச்செல்வன் பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்ட பேனரை கிழித்தும் சிலர் உட்கட்சி மோதலுக்கு உரம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. அதே சமயம் அதிமுக தரப்பில் ஓபிஎஸ் இருந்தபோது நிர்வாகிகள் பலரும் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்தனர். இப்போது அப்படியான நிலை இல்லை. போதாததற்கு தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக முருகோடை ராமரை நியமித்திருக்கிறார் இபிஎஸ். அந்த காலத்து அரசியல்வாதியான ஆண்டிப்பட்டி தொகுதியில் உள்ள உள்காட்டு பகுதியில் செல்வாக்கான மனிதர் இப்போது மாவட்ட செயலாளராக வந்திருப்பதன் மூலம் தனது செல்வாக்கை நிரூபித்து காட்டுவதற்காக லோகிராஜனை அவர் ஜெயிக்க வைத்து காட்டுவார். இம்முறை அண்ணன் மகாராஜனின் மகிமையெல்லாம் ஆண்டிப்பட்டியில் எடுபடாது என்றனர் லோகிராஜனின் ஆதரவாளர்கள். ஆக ஆண்டிப்பட்டியில் அண்ணன் மகாராஜன் ஹாட்ரிக் வெற்றியை தரப்போகிறாரா அல்லது தம்பி லோகிராஜன் ஹாட்ரிக் தோல்வியை பெறப்போகிறாரா என்பது உள்காட்டு ராஜாவான முருகோடை ராமரின் கையில் தான் இருக்கிறது.